மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதியை டிவோர்ஸ் பண்ணாம அவரோட காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ண விஷயம் உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதி கூட டுஜிஸ்னல் செப்பரேஷன் இருக்கிறதா சொல்லி என்னை நம்ப வச்சு கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி இப்போ ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிசல்டானால எனக்கு 12 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லி மான நஷ்ட வழக்கும் போட்டிருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டாவோட கேஸ் விசாரணைக்கு வந்துச்சு. அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா தேவையில்லாத ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி தப்பாக இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அகெயின்ஸ்டாக தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துருந்துச்சு. அதில் கிறிசல்டா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு தடை கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட்லேருந்தே ஆர்டர் வந்துருச்சு. இந்த நிலையில் ஜாய் கிறிசல்டா அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜோட அடுத்த விசாரணை இந்த மாதம் 22ஆம் தேதி வரப்போகுது. இந்த நிலையில் ஜாய் கிறிசல்டா அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹலோ டேடி, மாதம்பட்டி ரங்கராஜ் ரெடியா, ஆரம்பிக்கலாமா டேடி, இனி கொஞ்ச நாள்ல தான் இருக்கு, இப்படிக்கு உங்கள் வாரிசு மாதம்பட்டி ராஹா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கொஞ்ச நாள்ல ஜாய் கிறிசல்டாக்கு டெலிவரி ஆக போறதா தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.